ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா? நேற்று வந்து நைட்டு சமையல் வீடியோ போட்டதில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. காலையில் நேரம் வந்து சமையல் செய்யும் போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா லேட் ஆகிடும். அதனால் மதியம் சமையல் செஞ்சு நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி மதியம் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி போடுறேன். இப்போ காலையில் நம்ம என்ன சமையல்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு மத்தியானம் நான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கவில்லை, எடுக்கிற அளவுக்கு நான் சமைக்கவும் இல்லை. வந்து சாப்பாடு, இங்கே பாருங்க, தயிர் இப்படியே கெட்டியான தயிர் சொசைட்டியில் வாங்கிட்டு வந்தது. அதை வந்து சூப்பராக தாளித்து வச்சு, அதுக்கப்புறமா நாரத்தங்காய் ஊறுகாய், நாரத்தங்காய் இல்லை, பிரண்டை ஊறுகாய் வந்து செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி இருக்குன்னு நினைக்கவே இல்லை. அது ஒரு சட்னி மாதிரி சூப்பராக இருக்குது. தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் மாட்டேங்குது, நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் தயிரும் தாளித்த தயிரும் பிரண்டை ஊறுகாயும் தான் காலை உணவு. மத்தியானத்துக்கு வந்து நான் ஏதாவது சமையல் செஞ்சு ரெசிபி ஒன்று யோசிச்சு வச்சுருக்கிறேன். அந்த வீடியோ வரும், ஓகேங்களா? நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா நீங்களும் சொல்லணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிடுங்க. இன்னும் வந்து சுகாஸ் குட்டி மாறாதன் குட்டி ஸ்கூலுக்கு இன்னும் கிளம்பவில்லை, இன்னும் சரியாகலை. ஒரு தண்ணி தான் ஊற்றிருக்கு, இன்னும் தயிர் தண்ணி எண்ணெய் தண்ணியெலாம் ஊற்றி முடிச்சுட்டு நம்ம கோழி அடித்து குழம்பு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். அதனால் இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்காங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.